இன்றைக்கி தர்பூசணி பழம் வாங்கி ஜூஸ் போட போகிறோம். நாங்கள் வீட்டில் போய் ஜூஸ் போடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் தினேஷ் நிலா கப்புள்ஸ். இன்றைக்கி வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கவும் தர்பூசணி பழம் வாங்கி வந்து ஜூஸ் போடுற ஐடியாவோட பழத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நறுக்கி ஜூஸ் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கத்தி எடுத்து ஃபஸ்ட்டு நறுக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஜூஸ் போட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வட்டமாக நறுக்கி எடுத்துக்கிட்டு ஜூஸ் போட ஆரம்பிக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ ஜூஸ் போடாத நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருக்காண்டி நீ கொஞ்சம் நல்லா போடணும்னு சொல்லி ஆசை. நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டோம். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்னால் ஜூஸ் மேக்கர் வாங்குறதுக்கு பதிலாக அந்த மோர் கடையில் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. அந்த சட்டியில் வந்து சின்ன சின்னதாக எடுத்து கரண்டியில் அள்ளி போடுவோம். அள்ளி போடையிலே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள். அப்படி பார்க்க எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்காரும் பல்ல கடிச்சிட்டு ஒழுங்காக ஜூஸை மட்டும் போட்டு கடைசியாக போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே கரண்டியை வச்சு அள்ளும் போது அப்படியே ஜூஸ் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு. நான் பண்ணுறது தனியாக இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? நல்லா ஜூஸ் திரண்டு நல்லா எல்லாத்தையும் அள்ளிட்டோமா. இப்போ சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு பைப்பை செட் பண்ணிக்குவோம். கீழே செட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டில் ஸ்டாண்டெலாம் இல்லை தர்பூசணி பழம் வைக்கிறது. சின்ன தட்டு மாதிரி ஒரு மூடி தட்டு இருந்துச்சு. அதில் வச்சுட்டேன். இப்போ பைப்பு மாட்டிட்டு பாருங்கள் உள் பக்கமாக மாட்டிடுவோம். நான் நினச்சேன் பைப்பு ஃபிட் ஆகுமா எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக நின்றுச்சு கிச்சுன்னு. ஒரு சொட்டு கூட கீழே ஜூஸ் வரையே உள்ள பக்கம் ஃபீட் பண்ணி மூடிக்கு பின்னாடி மாட்டியாச்சா. மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஜூஸ் எடுத்து ஊற்றுவேன். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி ஜூஸ் போட்டுருக்கேன். என்ன ஒன்றே அந்த ஜூஸ் மட்டும் ஒழுங்காக இது பண்ணலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு இப்படி கிண்டிதான் நான் ஜூஸ் எடுத்து ஊற்றினேன். ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வீட்டுக்கார் லைட்டாக இதில் கொஞ்சம் கோபம் ஆகிட்டார். என்ன நீ ஜூஸ் போடுற அப்படின்னு. கரண்டியை வச்சு லைட்டாக பருப்பு கடைக்கிற மாதிரி கடைஞ்சிதான் ஊற்றுனேன் ஜூஸ். நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு இதுக்கே கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ முக்கி எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த ஜூஸ் தனியாக எடுக்க, பழத்தை தனியாக எடுத்து இது பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஆனால் நல்லா இருந்துச்சு ஜூஸ் வழியில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெட் கலரில் இருக்கா. என்ன ஒன்று ஜூஸை விட வெறும் பழமாக கூட கடிச்சு தந்துடலாம். சரி முதல்ல ஒரே தடவை போட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டு பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. பார்த்தீங்களா? பால் வடிகட்டுற மாதிரி வடிகட்டுற நிலைமை வந்துருச்சு எனக்கு. உள்ளக பாருங்கள் ஜூஸ் சூப்பராக இருக்கும். எனக்கே பார்க்கணும் ஆசையாக வந்துருச்சு. நம்மளாம் அந்த ஜூஸை போட்டோம். இப்படியே உட்காந்து கிண்டிக்கிட்டே ஜூஸ் தனியாக எடுத்தேன் பிடிச்சி. பாருங்கள் இப்படியே இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஜூஸ் போடையில் அந்த ஜூஸ் மேக்கர் இப்படி டொமேட்டோ அப்படி இது பண்ணுற மாதிரி ஒரு ஜூஸ் மேக்கர் மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் தான் இதை பார்த்து வாங்கிட்டேன். மோர் கடையிற மாதிரி உள்ளதை. அவங்க சொன்னாங்க கடைக்காரவங்க இல்லை நீங்கள் அதிலே போட்டால் வரும் ஜூஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை எனக்கு. கடைசியாக இவ்வளோது மிச்சமாகிடுச்சு. அது அப்புறமா போட்டுக்கலாம் சொல்லி கை வலிக்கும் தனியாக வச்சுட்டேன். பாருங்கள் அதான் அந்த ஜூஸ் மேக்கர் தான். கரண்டியை வச்சே கடைஞ்சி எல்லா ஜூஸையும் எடுத்துட்டேன். இப்போ தேவைப்பட்ட அளவு சீனி போட்டுக்குவோம். சீனியை போட்டுட்டு கிளாஸ் பக்கத்தில் இருக்குது. அதில் கொஞ்சமாக ஜூஸ் எனக்கு தக்கன ஒரு டம்ளருக்கு நல்லா நான் வாட்டுக்கு எடுத்து வைக்க பாருங்கள். எடுத்து வச்சே போகிறோமா. ஆனால் இதில் மட்டும் சுத்தம் வெறும் தண்ணியை மட்டும் தான் கிடையாது. அப்போ தான் தெரியுது ஆகா இது வந்து மோர் கடையில் வேணும். ஆனால் மோர் சூப்பராக கிடைக்குமா. என் மேலாம் தப்பு. வீட்டுக்கார் திட்டிக்கிட்டே இருந்தார் வீடியோ எடுக்கலையே. போட்டு பழத்தை சொரி ஜூஸை போடுவோமா. ஐஸ் கட்டியை போட்டுட்டு ஐஸ் கட்டி எனக்கு 2-3 தான் போட்டேன். ஐஸ் கட்டி என் வீட்டுக்காருக்கு ஐஸ் கட்டி போட்டு குடிச்சா ரொம்ப பிடிக்கும். நான் 2 தான் போட்டேன். 2-3 போட்டேன். போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும் ஜூஸு. நல்லாவே வந்துருந்துச்சு. எப்படி சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. ஆனால் நான் வாங்கிட்டு வந்ததில் 80 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. எப்படி தெரியுமா, அந்த ஜூஸ் கடையில் ஒழுங்காக பார்த்து வாங்காமல் 80 ரூபா வீட்டுக்காரருக்கு நஷ்டம். பார்ப்போமா. அதே மாதிரி இன்னொன்று பைப்பு ஆரம்பத்தில் நிறையா வந்துச்சு. அப்புறம் ஜூஸ் ரொம்ப கம்மியாக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி விடுவேன்னு பிடிச்சி நானும் பிடிக்கவா ரெடியாக நிற்கிறேன். பாருங்கள் அப்படி கம்மியாகிடுச்சு பாருங்கள். நானும் சாய்ச்சலாம் பார்த்தேன் வரவே இல்லை. ஜூஸு கம்மியாகவே வந்துச்சு. எதுவும் அடைச்சது இருக்குன்னு சொல்லவும் சரி நான் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லவும் ஜூஸை மட்டும் ரெடியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேர்க்க வேலை செஞ்சு ஜூஸ் தெம்பாக குடிக்க போகிறேன். பாருங்கள்.